வெல்கம் டு த்ரீ சீசன். ஸோ அந்த வீடியோல பார்க்க போகிறது ஒரு 2 சீரிஸ் அண்ட் ரெண்டுமே தமிழ் டப்பிங்ல இருக்க மாதிரி பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸை பத்தி பார்த்துருவோம். இந்த சீரிஸ் வந்து சேம் திங்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் அந்த மாதிரி சீரிஸ் நீங்க தேடிட்டீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்காக தான். ஸோ இதுல கதை வந்துட்டு இந்த வயசானவங்களை எப்படி முதிர் எழுத்துல சேர்த்து விடுறாங்க, அந்த மாதிரி தான் இந்த பொராக்ஸ் அப்படின்ற இடத்துல சேர்த்து விட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோ வராரு, அவரை சேர்த்து விட்டுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் தெரியுது அங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த பிரச்சனையை கேங்க சேர்ந்து எப்படி சமாளிச்சாங்க அப்படின்னு தான் இந்த சீரிஸோட கதை. இந்த சீரிஸை பொறுத்தவரை இந்த சீரிஸ் 8 எபிசோட் இருக்கும். ஒரு எபிசோடுமே வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரே சீட்டிங் உட்காந்து முடிச்சு விட்டுலாம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இதுல இந்த எப்படி சேம் திங்ஸ்ல வந்துட்டு வில்லு காணாம வந்ததுக்கப்புறம் இவங்க கேங்கஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ல ஜாலியாக போயிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இவங்களும் இந்த குரூப்பா சேர்ந்து ஒரு மாதிரி ஜாலியா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் குரூப் சேர்றதுக்கே ஒரு சில நேரம் டைம் எடுப்பாங்க. அந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா போனாலுமே பட் ஓகே நல்லா தான் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் உங்க குரூப் சேர்ந்ததுக்கு அப்புறமா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த சேந்திங்ஸ்ல இருக்க ஒரு பிரச்சனை மாதிரி ஒத்து போகும். பட் இதுல அந்த கொஞ்சம் டிஃபரெண்டாவே டீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி சீரிஸை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோவா பொறுமையா போனாலுமே நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு இடத்துல கூட போர் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்ல தோணல. அண்ட் முக்கியமா இவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த பிரச்சனை வந்துட்டு இவங்க டைலாக் மூலமா தான் டெலிவரி பண்றாங்க தவிர்த்து விஷுவலா எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்ற மாதிரி இவங்க விஷுவலாவே காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கும். செம்மையா இருக்கடா இது என்னடா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்கும். இவங்க டைலாக் மூலமா காமிச்சதுனால அதோட இம்பாக்ட் பெருசா இல்லை. பட் அது நல்லா இருந்துச்சு, அது குறை சொல்ல மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. பட் இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா அந்த விஷுவலா காமிச்சு நல்லாவே பண்ணிருக்கலாம். மற்றபடி சீரிஸ் வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்லேயே இருக்கு இந்த சீரிஸ். ஒரு பேர் த பொராக்ஸ், நெட்ஃபிளிக்ஸ் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. ஒரு நல்ல சீரிஸ் தான். உங்களுக்கு சேம் திங்ஸ் பண்ணா இந்த சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த சீரிஸை பொறுத்தவரை ஒரு சில கிசிங் சீன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஓகே பார்த்துங்க. மற்றபடி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2வது சீரிஸ் வந்துட்டு எப்படின்னா, நல்லா பையன் தான் மேடம், ஆனா என்ன கொஞ்சம் கஞ்சாரிப்பான் அப்படின்ற மாதிரி தான். இவங்களும் சூப்பர் ஹீரோஸ் தான், ஆனா என்ன கொஞ்சம் இருக்குத்தனமா நடந்துப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுவும் இது ஒரு கொரியன் சீரிஸ் தமிழ் டப்பிங்ல இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங் தாகமா பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு வாத்தியாரே நான் வரேன், வாத்தியாரே நான் போறேன், வாத்தியாரே அந்த மாதிரி ஜாலியா கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமா அதுல ஒரு 4 பேரு, நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது, அந்த மாதிரிதான் போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி செம்ம ஃபன்னா இருக்கும். முக்கியமா நிறைய மூமெண்ட்ஸ் ரொம்பவே ஃபேவரட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ கதைன்னு பார்த்தாக்க இதுல வந்துட்டு ஒரு குழந்தனமான ஒரு கதை தான். யூஸ்வலா சூப்பர் பவர் கிடைக்குதுன்னா என்னென்ன பண்ணணும், ஆனா டேய் நீங்க என்னடா பண்றீங்க, யாரா நீங்க இங்க இருந்துடா வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோணும். இவங்க ஒரு மாதிரி பண்ணி சூப்பர் பவர் போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. நமக்கு வந்துட்டு டேய் சத்தியமா முடியலடா, டேய் அந்த பவரை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி நல்லா ஜாலியா செம வைப்பா கொண்டு போயிருந்தாங்க சீரிஸே வந்துட்டு. அதுவும் தமிழ் டப்பிங் தாரமான பண்ணிருக்காங்க. அந்த சீரிஸ் வந்து கிட்ஸ் பார்த்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பெரியவங்க பார்த்தாங்க டேய் என்னடா இவ்வளவு குழந்தைமான பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு வைப்பான ஒரு கொரியன் சீரிஸ் தான். இந்த சீரிஸோட பேர் த ஒண்டர்ஃபுல்ஸ், நெட்ஃபிளிக்ஸ் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. ஸோ இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம், நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் 2 சீரிஸ் ஏற்கனவே நீங்க பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை கீழே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் அடுத்தது ஏகப்பட்ட வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் வெப் சீரிஸையும் முடிச்சு விட்டுட்டு வரிசையா வீடியோ கொண்டு வந்துடும். அண்ட் அடுத்தது படங்களோட வீடியோஸும் வந்துடும். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.